நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்துப் பார். ஆண்டவரை நாம் அன்றாடம் ஏறெடுத்து பார்க்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதிப்பார். அவைகளை செய்யும்படியான பலனை தருவார். அவைகளை செய்து நிறைவடையும்படியான கிருபையும் நம் மேல வைத்திருப்பார். ஆகையினாலே நம்முடைய கண்களை பரலோகத்தின் தேவனுக்கு நேராக ஏறெடுத்து வாழுகிற நல்ல அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டவர்களாக வாழுவோம். இந்த நாளின் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நமது தேடுதலும் நாட்டமும் சரியாக இருக்குமானால் நாம் எதிர்பார்க்கிற யாவையும் நாம் பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது மனிதன் உணவுக்காக உடைக்காக கவலைப்படுகிறான் என்ற குறிப்புகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசனிடத்துல தெரியப்படுத்துகிறார். பறவைகளைப் போல மனுஷன் சந்தோஷமாக உண்ண வேண்டும் என்ற ஒரு கவலை மனிதனுக்குள்ளே இருக்கிறது. உணவுக்காக மனிதன் அலைந்து திரிகிறவனாய் இருக்கிறான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே போல சாலமோனைப் போல நன்றாக உடை உடுக்க வேண்டும் என்ற கவலையும் மனிதனுக்கு இருக்கிறது. நன்றாக உடுத்த வேண்டும், நன்றாக 4 பேர் என்னை பார்க்கும்படியாக நான் உடுத்தி இருக்க வேண்டும், என்னுடைய ஸ்டைலை மற்றவர்கள் காண வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஆசைப்படுகிறவர்களும் உண்டு. அதற்காக கவலைப்படுகிறவர்களும் உண்டு. இவையெல்லாம் நல்லதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று நாம் கவனிப்போம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் என்று சொல்லுகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதில்ல. அவைகளையே பரலோகத்தின் பிதாவானவர் பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால உங்கள் சரீரத்துல ஒரு முழத்தை நீங்க கூட்ட முடியுமா? உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்க. அவங்க உழைக்கிறாங்க, நூற்கிறாங்களா என்றாலும் கூட சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகும் உடிர்த்தி இருந்ததில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசத்தில் குறைவுபட்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையினால எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடிப்போம், எங்கே படுப்போம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிறகு கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்கள் அவர் காண்பித்த வாக்களித்த ராஜ்யத்தையும் அவரை விசுவாசிப்பதினால் கிடைக்கும் நீதியையும் தேடி பெறுவீர்கள் என்றால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கவலைப்படாதிருங்கள். அவர் சமூகத்தை நாடுங்கள், தேடுங்கள். அவரது ராஜ்யத்திலிருந்து தான் நன்மைகள் வருகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல படிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்று சொல்லுகிறார். அவரது ராஜ்யத்திலிருந்து தான் நீதியும் வருகிறது. இயேசுவின் ஜீவன் நமக்குள் இருக்குமானால் நீதி நம்மேல் உதிக்கும். சங்கீதம் 85:11 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனிப்போம். சங்கீதம் 85:11, சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். சத்தியமாகிய இயேசு நமக்குள்ள முளைப்பார் என்றால், சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்வார் என்றால், பரலோகத்திலிருந்து நீதி நம்மிடத்திலே வந்து தங்கும். நாம் நீதிக்குரியவர்களாக நாம் மாற முடியும். ஆகவே அவைகளை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அதை கண்டடைந்தால் இந்த கவலை வராது. ராஜ்யத்துக்கு போக வேண்டிய கவலைத்தான் வரும். இந்த பூமியில உணவு இல்லை, உடை இல்லை, உறைவிடம் இல்லை என்ற கவலை வராது. எப்போ ஆண்டவர் அழைத்தாலும் அவருடைய ராஜ்யத்துக்கு நான் போவேன் என்ற கவலை தான் நமக்கு வரும். அந்த கள்ளன் பாருங்க, இந்த பூமியில வந்து நான் விடுதலை பெற்று பூமியில வாழ்வதை விடவும் நான் கண்ட அவருடைய ராஜ்யத்துக்கு போவதுதான் எனக்கு மேலானது என்று அவருடைய ராஜ்யத்தை கேட்டார். உணவு, உடை, உறைவிடம் கிடைக்க ராஜ்ய நீதியை ஜெபத்தின் மூலமாய் தேடுங்கள். வசனங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆவியில் நிரம்பியிருங்கள். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்தத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை நீதியை நாங்கள் தேடி ஆண்டவரே இந்த பூமிக்குரிய நன்மைகளை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் ஒரு வழியை சொல்லி கொடுத்திருக்கிறீர். இந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றி இந்த பூமியிலே கவலைப்படாமல் வாழ, நீண்ட காலம் வாழ, ஆசீர்வாதமாய் வாழ, மகிழ்ச்சியாய் வாழ, சமாதானமாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவரை கொண்டு நீர் கற்பித்திருக்கிறவைகளிலே நாங்கள் நிலைத்து நின்று வாழ எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய யோசனைகளுக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் நாங்கள் அடிமைப்பட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு உம்மையே பார்த்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேர வேண்டியது இருப்பதனாலே அங்கே வர வேண்டும் என்றால் இந்த நீதியை கொண்டுதான் அங்கு வர முடியும். அந்த நீதியை நாங்கள் விட்டுவிடாமல் எங்களுக்குள் விசுவாசத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த நீதியை கொண்டு நாங்கள் நிலைத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை போல எங்களை சார்ந்தவர்களையும் உம்முடைய ராஜ்யத்துக்கும் உம்முடைய நீதிக்கும் உரிய மக்களாய் மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.